நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் லெமன் பறிக்கிறதுக்கான ஒரு டூல் செய்ய போகிறோம். என்னடா இது லெமன் பறிக்கிறதுக்கெல்லாம் டூல் தேவையா? லெமன் செடி சின்னதாக தானே இருக்கும், அப்படியே கையில் எட்டி பறிச்சிக்கலாமே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது லெமன் செடி கிடையாது, லெமன் மரம். மற்ற செடிகள் பொறுத்த வரைக்கும் ஒரே நேரத்தில் பூத்து ஒரே நேரத்தில் காய்ச்சி ஒரே நேரத்தில் அறுவடை கிடைக்கும். ஆனால் இந்த லெமன் பொறுத்த வரைக்கும் ஒரே நேரத்தில் காய்க்காது. ஒரு பக்கம் அறுவடை செய்கிற அளவுக்கு காய்கள் இருக்கும், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிஞ்சுகள் இருக்கும், இன்னொரு பக்கம் பூக்கள் நிறைய இருக்கும். ஸோ தொடர்ந்து வருஷம் முழுக்க காய்ச்சிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லெமன் செடியில் உள்ளார முள் இருக்கிறதால வெளிப்பக்கம் இருக்கிறத ஈஸியாக பறிச்சிடலாம். ஆனால் உள்பக்கம் இருக்கக்கூடிய பழங்களை நம்மளால் பறிக்க முடியறதில்ல. அப்படியே நம்ம உள்ளே கைவிட்டு பறிக்கணும் அப்படின்னாலும் நம்ம எட்டுற ஹைட்டில் இல்லை. அது அந்த மரத்தில் உள்ளார போயிட்டு ஏறி போய் பறிக்கிற அளவுக்கும் வசதி இல்லை. ஏன்னா உள்ளே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா முள்ளாக இருக்குது. இதுக்கு தனியாக ஒரு டூல் செஞ்சோம்னா ஒரு பைப்பில் ஃபிக்ஸ் பண்ணி அதை அப்படியே உள்ளார அனுப்பி அந்த காய் கீழே விழாமல் பறிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த டூல் செஞ்சேன். ஏன்னா இந்த மரம் உயரமாக இருக்கிறதால குச்சி வச்சு தட்டினா காய் விழும்போது காயோடு சேர்ந்து பிஞ்சுகள் பூக்களும் உதிர்ந்துருது. அப்படி இல்லை நீங்கள் கொக்கி வச்சு பறிக்கலாம் அப்படின்னா கொக்கி வச்சு நம்ம பறிக்கும்போது அந்த பழம் மேலே இருந்து கீழே விழுந்ததுன்னா அது 2 நாள் கூட தங்குறதில்ல, கொண்டு வந்து வச்சு ஒரு 2 நாள்லேயே அழுகி போயிடுது அடிப்பட்ட இடத்துல. அதனால் அதுக்கு ஒரு டூல் செஞ்சிட்டோம்னா பறிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், பழமும் கீழே விழுந்து அடிப்படாது. ஒரு பழத்தை பறிக்க போய் 2-3 பிஞ்சுகளும் பூக்களும் உதிர்ற வேலை நடக்காது. நமக்கு தேவைப்பட்ட காய் மட்டும் அழகாக இந்த டூலை வச்சு பறிச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த டூல் ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு பெரிய அளவில் பொருட்கள் எதுவும் தேவைப்படாது. நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய சில பொருட்களை வச்சு நம்மளே சிம்பிளாக ஒரு டூல் ரெடி பண்ணிக்கலாம். இந்த டூலை எப்படி செய்கிறது, எப்படி பயன்படுத்துறது, அதை எப்படி பாதுகாப்பாக பயன்படுத்துறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் பாட்டில், 2 பிளேடு. இந்த பிளேடு பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கெட் நைஃப் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பாக்கெட் நைஃபுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பிளேடு 2. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் பைப்பு. அப்படி அலுமினியம் பைப் கிடைக்காத பட்சத்தில் பிவிசி பைப் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அலுமினியம் பைப் அப்படின்னும் போது வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப நீளமாக இருந்தால் கூட நம்ம எடுத்து பறிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், கை பார்த்தீங்கன்னா வலிக்காது. இதுக்கு எந்த மாதிரி அலுமினியம் பைப் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்க்ரீன்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. 12 அடி லென்த்துக்கு பைப் வரும். அந்த மாதிரி ஒரு பைப் வாங்கி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எங்களுக்கு அலுமினியம் பைப் கிடைக்கல அப்படின்றவங்க நீங்கள் பிவிசி பைப் கூட பயன்படுத்தலாம். பிவிசி பைப் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் கம்மியாக வாங்கினீங்கன்னா அது வளையும், அப்படி இல்லை கொஞ்சம் நல்லா திக்காக வாங்கினீங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்கும். அதனால தான் அலுமினியம் பைப் சொல்லியிருக்கேன். இந்த பிளாஸ்டிக் பாட்டில் நம்ம வாட்டர் பாட்டில் இருக்கிறத விட கொஞ்சம் திக்னஸ் நல்லா இருக்கக்கூடிய பாட்டில் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் டூல் செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா இதயம் நல்லெண்ணெய் பாட்டில் ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். ஸோ 1/2 லிட்டர் பாட்டில் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் அகலம் கம்மியாக இருந்ததுன்னா மரத்தில் சின்ன கேப்லலாம் உள்ளார விட்டு பறிக்கிறதுக்காக இந்த மாதிரி சின்னதாக எடுத்திருக்கேன். இதே கான்செப்டில் நீங்கள் மாங்காய், நெல்லிக்காய், கொய்யாக்காய் இதெல்லாம் பறிக்கிறதா இருந்தால் அந்த காயோட சைஸ் தகுந்த மாதிரி பாட்டில் நீங்கள் மாற்றிக்கலாம். நான் லெமனோட சைஸ் தகுந்த மாதிரி 1/2 லிட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். இப்போ ரொம்ப சிம்பிள். இந்த காய் நம்ம பறிக்கிற இடத்துல வி ஷேப்பில் இருக்கணும். இந்த காய் பார்த்தீங்கன்னா நுழைக்கிற இடத்துல இந்த காய் நுழையிற அளவுக்கு ஒரு ஹோல்ஸ் இருக்கணும். அதை நம்ம பறிக்கிற இடத்துல ஒரு வி ஷேப் இருக்கணும். அப்போ தான் அந்த காய் ஈஸியாக விழும். இப்போ நீங்கள் நெல்லிக்காய், கொய்யாக்காய், மாங்காய்லாம் பறிக்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா அந்த காம்புகள்லாம் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு ஷேக் பண்ணாலே அது உள்ளார விழுந்துடும். அதுக்கு இந்த பிளேடு தேவையில்லை. ஆனால் நம்ம லெமன் அப்படின்போது லெமனுடைய காம்புகள் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது பழம் நல்லா பழுத்ததுக்கப்புறம் வேணால் நீங்கள் ஜஸ்ட்டு குழுக்குனாலே விழுந்துடும். ஆனால் கொஞ்சம் காயாக இருக்கும்போது நம்ம பறிக்கணும் அப்படின்னா அந்த காம்பு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால தான் பிளேடு யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பிளேட் யூஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லை வெறும் டப்பா மட்டும் போதும் அப்படின்னா உங்கள் விருப்பம், நீங்கள் டப்பா மட்டும் வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இதில் 2 பிளேடும் அட்டாச் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிளேடு பார்த்தீங்கன்னா நம்ம பென் நைஃப் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஹார்ட்வேர்ஸில் ஸ்டேஷ்னரி ஷாப்லலாம் கிடைக்கும் அந்த நைஃப் தான். அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சைடில் ஹோல்ஸ் வரும். அந்த ஹோல்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேடை வச்சு அந்த பிளேடு வி ஷேப்பில் வர்ற மாதிரி ஒரு மார்க் பண்ணி அந்த பிளாஸ்டிக் டப்பாவை கட் பண்ணிக்கலாம். இந்த பிளாஸ்டிக் டப்பா பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் பென் நைஃப்லேயே கட் பண்ணலாம். கரெக்டாக அந்த ஷேப் கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு பக்கம் வி ஷேப் வர்ற மாதிரியும் இன்னொரு பக்கம் ஃப்ளாட்டாக அந்த காய் உள்ளே போகிற அளவுக்கும் கேப் இருக்க மாதிரியும் நம்ம ஃபஸ்ட்டு அந்த பாட்டிலை கட்டிக்கணும். பாட்டிலை கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிளேடை வச்சு நம்ம அதில் அட்டாச் பண்ணோம். பிளேடு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பக்கம் ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹோல்ஸ் இருக்க சைடு 2த்தையும் ஒன்றா வச்சு அங்கே ஒரு சின்ன ஒரு கம்பியோ அல்லது ஏதாவது நல்ல ஒரு நூல் திக்கான நூலோ போட்டு கட்டிக்கலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா இன்னொரு எட்ஜி இந்த வி ஷேப் வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஓப்பன் பண்ணி அந்த எட்ஜையும் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டணும். அது கட்டும்போது ப்ளஸ் நம்ம உள்ளார கை விட்டு எடுக்கும்போது நம்ம கையை கிழிச்சிடக்கூடாதுன்றதுக்காக அந்த பிளேடுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த்துக்கு ஷார்ப்னஸ் தேவையில்லை. அந்த கார்னரில் அந்த வி ஷேப் இருக்கு இல்லைங்களா, அங்கே மட்டும் ஷார்ப்னஸ் இருந்தாலே போதும். ஏன்னா அங்கே தான் கட் பண்ண போது மீதி இருக்கக்கூடிய அந்த ஷார்ப்னஸ் எட்ஜை பார்த்தீங்கன்னா சில்வர் டேப்போ அல்லது நம்ம இன்சுலேஷன் டேப்போ போட்டு சுற்றிட்டோம்னா ஒருவேளை நம்ம மறந்து கையில் உள்ளார விட்டு எடுக்கும்போது கூட கொஞ்சம் அது எதுவும் கையை கிழிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 2 பக்கமும் இன்சுலேஷன் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன்.
அது மட்டும் இல்லாமல் இந்த ஷார்ப் எட்ஜ் அப்படியே இருந்ததுன்னா நம்ம கயிறு போட்டு கட்டியிருக்கோங்களா இந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டு இந்த கயிறு வந்து அறுத்துரும் அது, அப்புறம் பிளேடு வந்து லூஸ் ஆயிரும். அதனால் நம்ம இந்த பிளேடுக்கு 2 பக்கமும் இன்சுலேஷன் டேப் போட்டு ஒட்டிட்டு அதை வந்து பிளேடை வந்து 2 வி ஷேப்பில் வச்சுட்டு அந்த பிளாஸ்டிக் கேனோட அட்டாச் பண்ணி கம்பியோ அல்லது திக்கான நூலோ வச்சு கட்டிடலாம். அதுக்கப்புறம் இந்த பைப்பை சொருகிறதுக்கு நம்ம இந்த வாய்ப்பகுதி எப்படி இருக்கோ அந்த வாய்ப்பகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு பைப், அலுமினியம் பைப் எடுத்து உள்ளார சொருகிட்டு, அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்க மாதிரி சொருகிக்குங்க. அப்படி இல்லை அது டைட்டாக இல்லை லூஸாக இருக்குது அப்படின்னா அதை இன்னும் கொஞ்சம் டேப் ஏதாவது சுற்றி நல்லா டைட் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த பைப்பும் இந்த இதயம் நிலையான பாட்டிலோடைய வாய்ப்பகுதியும் கரெக்டாக இருக்குது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இதயம் நிலையான வாய்ப்பகுதியில் உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெதர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்லா கிரிப்பாக பிடிக்குது. இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்காக இந்த பாட்டில் நம்ம பிடிச்சி இழுக்கும்போது உருவி வந்துடக்கூடாதுன்றதுக்காக மேலே அந்த பாட்டிலையும் இந்த அலுமினியம் பைப்பும் சேர்த்து இன்சுலேஷன் டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டூல் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம போயிட்டு லெமன் செடியில் லெமன் பறிக்கலாம். இந்த டூல்ஸை பயன்படுத்தி நம்ம லெமன் பறிக்கும்போது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. இந்த லெமன் வந்து நம்ம அந்த டப்பாக்குள்ளார முழுசாக போயிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். முழுசாக போயிருக்கான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பிடிச்சி இழுக்கணும். அப்படி முழுசாக போகாமல் பாதி லெமன் போயிருக்கும்போது பிடிச்சி இழுத்தோம்னா அந்த பாதி லெமனை வந்து இந்த பிளேடு வந்து கட் பண்ணிடுது. அப்படி நம்ம கட் பண்ணிச்சுன்னா நமக்கு லெமன் வந்து கொண்டு வந்து ஒரு 2 நாள் கூட வீட்டில் வைக்க முடியாது. நம்ம என்ன அறுத்துட்டதால சீக்கிரமாக அழுகி போயிடும். அதனால் பறிக்கும் போது கரெக்டாக அந்த லெமன் உள்ளார போயிருக்கான்றதை பார்த்து தெரிஞ்சுட்டு பறிக்கணும். இந்த டப்பா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்கிறதால ஈஸியாக வந்து கொஞ்சம் சின்ன சின்ன கேப்பில் கூட ஈஸியாக உள்ளார விட்டு பறிக்க முடியும். ஸோ நம்ம லெமன் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி செடியில் பெரிய பெரிய லெமன் இருக்குது, ரொம்ப குட்டி லெமன் இருக்குது, சின்ன பிஞ்சு இருக்குது, பூக்களும் இருக்குது. இந்த மாதிரி பிஞ்சுகள் பூக்கள்லாம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த சின்ன டப்பாவை அந்த சின்ன சின்ன கேப்லலாம் விட்டு நமக்கு இப்போ பழுக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய லெமனை மட்டும் தனியாக பறித்து எடுத்துக்கலாம். இது லெமனுக்கு மட்டும் கிடையாது, ஏற்கனவே சொன்ன மாதிரி நெல்லிக்காய், கொய்யாக்காய், மாங்காய் இது எல்லாத்துக்குமே வந்து பயன்படுத்தலாம். ஸோ டப்பாவோட சைஸ் மட்டும் மாறும். நீங்கள் எந்த காய் பறிக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டப்பாவோட சைஸ் மாற்றிக்கிட்டால் போதும். ஈஸியாக வந்து நம்ம காய் வந்து அழகாக பறிச்சிடலாம். நம்ம பறித்த காய் வந்து பார்த்திங்கன்னா அந்த டப்பாக்குள்ளே விழுந்துடும். பொதுவாகவே இந்த நெல்லிக்காய் மரத்துலாம் பார்த்திங்கன்னா நம்ம நெல்லிக்காய் பறிக்க போவோம். நம்ம பறிக்கிற நெல்லிக்காயில் பாதி நெல்லிக்காய் கீழே கொட்டிடும். இந்த மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் நெல்லிக்காய் பறிக்கும்போது உங்களுக்கு நெல்லிக்காய் தரையிலே விழாது, டப்பாக்குள்ளே விழுந்துடும். அவ்வளோதாங்க. இந்த டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவே இல்லாமல் நம்மக்கிட்ட கிடைக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சுக்கலாம். இதுக்கு என்ன அதிகமான செலவுனா அந்த பைப் வாங்குற செலவு இருக்கும். டப்பா நம்மகிட்ட ஏற்கனவே வீட்டில் ஏதாச்சும் சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் டப்பா அல்லது நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் டப்பா எதாச்சும் நம்ம பயன்படுத்திக்கலாம். பிளேடு வந்து பென் நைஃபோட பிளேடு வாங்குறதுக்கு ஒரு பிளேடு வந்து 5 ரூபா தான் வரும். 2 பிளேடு சேர்த்து 10 ரூபாய்க்கு நம்ம ஈஸியாக வாங்கிடலாம். இதுக்காக நம்ம பழம் பறிக்கிறதுக்கு தனியாக டூல்ஸ் நம்ம ஆன்லைனில் போய் வாங்கினோம்னா ரேட் அதிகமாகும். ஆனால் நம்மளே செய்யும்போது குறைஞ்ச செலவில் ஈஸியாக செஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த டூல்ஸ் எப்படி இருந்தது, இதில் ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை வந்து கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி டூல்ஸ் உங்கள் நண்பர்கள் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.